வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேஷம் ராசியான நீங்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு தைரியமும் துணிச்சலும் பிறவியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு விதமாகவே நீங்கள் பிறந்த ஒரு காலத்திலிருந்து இதுவரைக்கும் துணிச்சலும் தைரியங்களும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை தைரியத்துடன் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தில் யாரிடமும் சொல்ல முடியாமல் ஒரு பெரும் மனக்காயத்தை பல ஆண்டுகளாக உங்களுடைய நெஞ்சுக்குள்ளேயே நீங்கள் சுமந்து வந்த ஒரு நாட்களும் சுமந்து வந்த ஒரு நேரங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நெருங்கிய ஒருவர் நம்மை புரிந்து கொள்வார், எந்த சூழ்நிலையிலும் நமக்காக நிற்பார் என்று நீங்கள் ஆழமாக நம்பிய அந்த ஒருவரின் வார்த்தைகளை உங்களுடைய உள்ளத்தை சுக்குநூறாக உடைத்து போட்டது என்பதை இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக உணர்த்தும். எதிரிகள் கொடுத்த அடியை கூட தாங்கிய உங்களின் மனம் அன்பானவர்கள் வீசிய வார்த்தை கணையை தாங்க முடியாமல் கலங்கி நின்ற ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த சோதனையை கூட வெளியில் காட்டிக் கொள்ளாமல் சிரித்த முகத்தோடு உலகத்தை எதிர்கொண்ட உங்களுடைய மன வலிமை என்பது மிகவும் மகத்தானவை. எது நடந்தாலும் அது நினைத்து உடனே நீங்கள் சோர்வடைந்து அமரக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. அதனாலேயே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு முன்னேற்றம் என்பதை அடைந்து கொண்டே தான் இருப்பீர்கள். மற்றவர்களாக உங்களுடைய இடத்தில் இருந்தால் சோர்ந்து எனக்கு இந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையவே நான் முன்னேற்றவும் வேண்டாம் என்று நினைத்து அப்படியே சோர்ந்து அமர்ந்து விடுவார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு பணத்தை இழந்தாலும் எவ்வளவு முதலீடுகள் தவறான ஒரு பாதையில் போனாலும் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து மீண்டும் மீண்டும் அதை எப்படியாவது செய்து வாழ்க்கைக்குள்ள முன்னேறிவிட வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய ஒரு மாற்றங்களை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு மனக்காயங்களை சுமந்து கொண்டிருந்த நாட்களும் இன்னும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மேஷம் ராசி அன்பர்களை, உங்கள் வாழ்க்கையில கடந்த காலத்தை திருப்பி பார்த்தால் வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உங்களுக்குள்ள எத்தனை வழிகளை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை உங்களை தவிர வேறு யாராலையும் முழுமையாகவே புரிந்து கொள்ளவே முடியாது. இதைத்தான் இத்தனை நாட்களும் நீங்கள் சுமந்து கொண்டேத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய மனதில் ஏற்பட்ட சில காயங்கள் சாதாரணமானவையாக மட்டும் இருக்க போவது கிடையாது. நீங்கள் நம்பிய மனிதர்களிடமிருந்து வந்த வார்த்தைகளாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தவர்களிடமிருந்து கிடைத்த ஏமாற்றங்களும் உங்களின் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்ட சிலரின் செயல்கள் அனைத்தும் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு தடங்களையே பதித்து கொண்டே தான் இருக்கும். ஜோதிட பார்வையில் பார்க்கும் பொழுது மேஷம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே தைரியம் கொண்டவர்கள், மற்றவர்களுக்கு முன்னால் தங்களின் கஷ்டங்களை காட்டாமல் போராடக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் அந்த தைரியத்தின் பின்னால் எத்தனை கண்ணீர் மறைந்திருக்கிறது என்பதை யாரும் அறியாமலேயே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம். பல ஆண்டுகளாக உங்களுக்குள் ஒரு கேள்வியானது இருக்கும், நான் நல்லது செய்தும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய அமைதிய பலவீனம் என்று நினைத்த நபர்களும் உண்டு. நீங்கள் பொறுமையாக இருந்த ஒவ்வொரு தருணத்தையும் சிலர் தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் மேஷம் ராசி அன்பர்களே, அந்த காலங்கள் உங்களை உடைப்பதற்காக வந்தவைகள் கிடையாது, உங்களை மாற்றுவதற்காகத்தான் வந்த அனுபவங்கள் என்று இப்பொழுது வரைக்கும் கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. கிரகங்களின் மாற்றங்கள் வாழ்க்கையில சில நேரங்களில் மனிதர்களின் உண்மையான முகத்தை காட்டும் என்று நம்பப்படுகிறது. நீங்கள் யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்பதை காலம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கற்றுக் கொடுக்கும். முன்பு அனைவரையும் மனதார நம்பிய நீங்கள் இப்பொழுது அனுபவத்தால் மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வளர்ந்து நிற்பீர்கள். உங்களுடைய மனதில் இருந்த குழந்தைத்தனம் குறைந்து வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய அறிவு அதிகரிக்கக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. உங்களை காயப்படுத்தியவர்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் கொடுத்த வழி உங்களை இன்னமும் பலமாகத்தான் மாற்றியிருக்குமே தவிர ஒருபோதும் பலவீனமாக மாற்றியிருக்காது. ஒரு காலத்தில் சின்ன சின்ன வார்த்தைகளுக்கே மனமுடைந்த நீங்கள் இன்று பெரிய பிரச்சனைகளையும் அமைதியாக எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்திருப்பீர்கள். அதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய மனதை உடைத்த சில முக்கியமான உறவுகள் தான். இந்த மாற்றங்களே உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று அனைவராலையும் போற்றப்படுகிறது. இந்த நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய கஷ்டங்களுக்கு இனிமேல் கிடைக்க போகின்ற பதில் எப்படி தெரியுமா இருக்கும்?
மேஷம் ராசி அன்பர்களை, நம்ம என்ன தவறு செய்தோம், ஏன் நமக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று விடை தெரியாமல் இதுவரை அமைதியாக நீங்கள் தாங்கிக் கொண்ட கஷ்டங்களுக்கு காலங்கள் இனி தகுந்த ஒரு பதிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. ஒருவனிடம் பேசினால் எனக்கு பிரச்சனை வருகிறது என்றால் வீட்டில் அதனை புரிந்து கொள்ளாமல் நீ ஏன் பேசினாய் என்று என் மீதுதான் சந்தேகப்படுகிறார்களே தவிர அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று யாரும் புரிந்து கொள்ள மாட்டிக்கிறார்களே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் எத்தனையோ நாட்கள் தோன்றிக் கொண்டே தான் இருந்தது. ஆனாலும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்கள் என்பது தீர்க்கப்பட்டு உங்களுக்கான ஒரு காலங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் தொடங்கும். உங்களுடைய அமைதிகளையும் பொறுமைகளையும் பலவீனம் என்று நினைத்தவர்கள் மத்தியில் உங்களின் உண்மையான ஆளுமை இப்பொழுது வெளிப்பட போகிறது. இத்தனை காலங்கள் நீங்கள் பட்ட அவமானங்களும் வேதனைகளும் சும்மா வீண் போகவில்லை. அவை அனைத்தும் உங்களுடைய வெற்றிக்கான அஸ்திவாரமாகவே மாறப்போகிறது. இனிமேல் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட கிரக நிலைகள் விலகி நியாயங்களும் தர்மங்களும் உங்கள் பக்கம் நிற்கக்கூடிய பொற்காலங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அது பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் இதுவரை அமைதியாக தாங்கிய கஷ்டங்களுக்கு இனிமே பதிலானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நீங்கள் கடந்து வந்த பாதை சாதாரணமான ஒரு பாதை என்பது கிடையாது. வெளியில் அனைவரும் நீங்கள் தைரியமானவராகவும் எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மனிதராகவுமே தெரிந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் அந்த சிரிப்பிற்கு பின்னால் எத்தனை வழிகளை மறைத்து வாழ்கிறீர்கள் என்பது உங்களுடைய மனதிற்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மை. பல நேரங்களில் உங்களுக்குள்ள ஏற்பட்ட அநீதிகளை கூட அமைதியாக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். உங்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகள் வந்த பொழுதும் உண்மையை நிரூபிக்க முடியாத சூழ்நிலையிலும் பொறுமையாகவே நீங்கள் இருந்த ஒரு தருணங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் மேஷம் ராசிக்காரங்களின் மிகப்பெரிய குணம் என்ன தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தங்களை உடனடியாக வெளிக்காட்ட மாட்டார்கள். தங்களுடைய குடும்பத்திற்காகவும் தங்களுடைய நம்பியவர்களுக்காகவும் பல விஷயங்களை மனதிற்குள் வைத்து கொண்டு அமைதியாகவே போராடக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அந்த அமைதியை சில பலவீனம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் காலங்கள் உங்களுடைய பொறுமையின் அர்த்தத்தை அனைவரும் புரிய வைக்கும் என்பதற்காகவே அப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் தேடி கொடுக்கும். நீங்கள் இழந்த மரியாதை, கிடைக்காமல் போன அங்கீகாரம், சொல்ல முடியாமல் வைத்திருந்த வேதனைகள் அனைத்திற்கும் ஒரு நாள் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கிடைத்துவிடும். இதுவரை உங்களின் குரல் கேட்கப்படாத இடங்களில் இனிமேல் உங்களுடைய செயல்கள் பேசக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கிவிடும். உங்களை குறைத்து பார்த்தவர்கள் கூட உங்களின் வளர்ச்சியை பார்த்து சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய நாட்களில் உயர்ந்துவிடும். கிரகங்களின் மாற்றங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை உருவாக்கும் என்று ஆன்மீக ஜோதிடத்தில் நம்பப்படுகிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட தாமதங்கள், தடைகள் அனைத்தும் உங்களை ஒரு புதிய நிலைமைக்கு கொண்டு செல்லும் அனுபவங்களாகவே இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு கஷ்டங்களும் வீணாகவில்லை. அது உங்களுடைய மனதை வலிமையாக்கி சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய அறிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம என்ன தவறு செய்தோம், ஏன் நமக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று விடை தெரியாமல் இதுவரை அமைதியாக நீங்கள் தாங்கிக் கொண்ட கஷ்டங்களுக்கு காலங்கள் இனி தகுந்த ஒரு பதிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. ஒருவனிடம் பேசினால் எனக்கு பிரச்சனை வருகிறது என்றால் வீட்டில் அதனை புரிந்து கொள்ளாமல் நீ ஏன் பேசினாய் என்று என் மீதுதான் சந்தேகப்படுகிறார்களே தவிர அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று யாரும் புரிந்து கொள்ள மாட்டிக்கிறார்களே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் எத்தனையோ நாட்கள் தோன்றிக் கொண்டே தான் இருந்தது. ஆனாலும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்கள் என்பது தீர்க்கப்பட்டு உங்களுக்கான ஒரு காலங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் தொடங்கும். உங்களுடைய அமைதிகளையும் பொறுமைகளையும் பலவீனம் என்று நினைத்தவர்கள் மத்தியில் உங்களின் உண்மையான ஆளுமை இப்பொழுது வெளிப்பட போகிறது. இத்தனை காலங்கள் நீங்கள் பட்ட அவமானங்களும் வேதனைகளும் சும்மா வீண் போகவில்லை. அவை அனைத்தும் உங்களுடைய வெற்றிக்கான அஸ்திவாரமாகவே மாறப்போகிறது.